டெலகிராமோட ஓனரான பவேல் துரோவுக்கு 12 கண்ட்ரியில 100 குழந்தைங்க இருக்குதான். என்னடா சொல்ற 100 குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. டெலகிராமோட ஓனரான பவேல் துரோவ் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் போறாரோ அங்கெல்லாம் அவரோட ஸ்பெம்மை வந்து டொனேட் பண்ணிட்டு வந்துருவாராம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரியை வந்து இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாத நிலையில இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து அந்த டைம்ல இவரோட ஸ்பெம்மை வந்து டொனேட் பண்ணி அவருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி அந்த டைம்ல அவர் வந்து ஸ்பெம்மை டொனேட் பண்ணும்போது அந்த கிளினிக்கோட மேனேஜிங் டைரக்டர் இருப்பார்ல, ஸோ அவர் இவரை பார்த்துட்டு வந்து நீங்க வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் டோனரா இருக்கீங்க, இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனை கொடுத்திருப்பாரு. நம்ம தாராள பிரபு படத்துல கூட ஹரிஷ் கல்யாணம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் காட்டியிருப்பாங்கல்ல, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியே தான். ஸோ அன்னையில இருந்தே வந்து டெலகிராமோட ஓனரான பவேல் துரோவ் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் போறாரோ ஸோ அங்க இருக்கிற கிளினிக்ல வந்து இவரோட ஸ்பெம்மை வந்து டொனேட் பண்ணிட்டு வந்துருவாராம்.